வணக்கம் நண்பர்களே. இன்று நடிகர் விஷால் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையை நாம் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்வோம். அன்புடன் விஷால். அன்புடையீர் வணக்கம். சமூகத்தில் எனக்கு இது மூவான்னு தெரியல, 3 மதம் தெரிஞ்ச எழுத்தூர் அப்படித்தான் இருக்குது. சமூகத்தில் எனக்கு இத்தனை ஆண்டுகளாக ஒரு நடிகனாக, சமூக சேவகனாக, உங்களில் ஒருவனாக அந்தஸ்தும் அங்கீகாரமும் அளித்த தமிழக மக்களுக்கு என்றென்றும் கடமைப்பட்டுள்ளேன். என்னால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும், இதற்கு உதவிகளை செய்ய வேண்டும் அப்படின்னு இங்கே ஒரு ஒற்றுமை வந்து இச்சு போடணும். உதவிகளை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் ஆரம்ப காலம் இங்கே இருந்து ஒட்டுமிகோடு ஆரம்ப காலத்திலிருந்தே என்னுடைய ரசிகர் மன்றத்தை ஒரு சராசரி மன்றமாய் கருதாமல் அப்படின்ற இடத்துல ஒரு மன்றமாய் கருதாமல் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று எண்ணினேன். இயன்றதை செய்வோம். இந்த இடத்துல ஒரு இயன்றதை செய்வோம் இல்லாதவர்களுக்கு என்ற நோக்கத்தில் நற்பணி இயக்கமாக செயல்படுத்தினோம். ஒரு இச்சு வருங்க இங்கேயும். அடுத்த கட்டமாக மக்களின் முன்னேற்றத்திற்காக இதில் இந்த வல்லின இருக்கு பக்கத்தில் ஒரு ஒற்று மிகாது. முன்னேற்றத்திற்காக இந்த எழுத்துக்கு பிறகு காதான் வரும், நடுவில் இக்கு வராது. முன்னேற்றத்திற்காக மக்கள் நல இயக்கத்தை உருவாக்கி மாவட்டம், தொகுதி, கிளை வாரியாக மக்கள் பணி செய்வதுடன், இதை மக்கள் பணின்னு சொல்லுவாங்க, ஆனால் பிரித்து எதுனா ஒன்றும் நடைமுறையில் அது பரவாயில்ல. மக்கள் பணி செய்வதுடன் என் தாயார் பெயரில் இயங்கும் தேவி அறக்கட்டளை மூலம் அனைவரும் கல்வி கற்க மறைந்த முன்னாள் ஜனாதிபதி ஐயா அப்துல் கலாம் அவர்களின் பெயரில் வருடந்தோறும் பல எண்ணற்ற ஏழை எளிய மாணவ மாணவியர்களை, இப்படி பல எண்ணற்ற அப்படின்னு போடக்கூடாதுங்க. எண்ணற்ற அப்படின்றது ரொம்ப மிகையான ஒரு சொல். இப்போது இங்கே வந்து ஏழை எளிய மாணவ மாணவியர் பலரை அப்படின்னு எழுதணுங்க. பல மாணவர் அப்படின்னு வரக்கூடாது, மாணவ மாணவியர் பலரை அப்படின்னு வரணும். அதனால் இந்த பல எண்ணற்ற இது ரெண்டுமே இங்கே வந்து ஒரு முக்கியமாக பலன்றது ஒரு இலக்கண பிழைங்க, அப்படி சொல்லக்கூடாது. எண்ணற்ற என்பது பொருட்பிழை, நிச்சயமாக அதுக்கு ஒரு எண் இருக்கும். அதனால் இது ரெண்டுத்தையுமே நம்ம வந்து பார்க்கணும். எண்ணற்ற ஏழை எளிய மாணவ மாணவியர்களை படிக்க, அப்படி கூட வராது. அதாவது ஏழை எளிய மாணவியர்கள் படிக்க உதவி வருகிறோம் அப்படி தான் வரும். இந்த இடத்துல வந்து ஏழை எளிய மாணவ மாணவியர்கள் படிக்க உதவி வருகிறோம், மாணவியர்களை படிக்க இல்லை. அப்புறம் இந்த பக்கம் மட்டும்தான் பிழை. ஏழை எளிய மாணவ மாணவியர்கள் படிக்க உதவி வருகிறோம். மற்றும்ன்றது இங்கே தேவையற்ற சொல்லுங்க. இந்த இடத்துல மற்றும்ன்றது தேவையில்லை. இந்த இடத்துல ஒரு முற்றுப்புள்ளி போட்டுட்டு பாதிக்கப்பட்ட விவசாய தோழர்களுக்கு, இங்கேயும் வந்து விவசாய தோழர், இங்கே ஒரு இத்து வரும். விவசாய தோழர்களுக்கு உதவிகளை செய்து வருகிறோம். இங்கே ஒரு இச்சு போடணும், உதவிகளை செய்து வருகிறோம். அது மட்டுமின்றி, அதாவது இப்போ நிறைய செயல்கள் செஞ்சுட்டு நம்ம அடுத்தது சொல்லும்போது அது மட்டுமின்றின்னு சொல்லக்கூடாது. இது வந்து பன்மை, நிறைய சொல்லியிருக்கீங்க. இது மாதிரி யாரெல்லாம் படிக்க உதவி செஞ்சுருக்கோம், அது மாதிரி வந்து ஒரு நற்பணி இயக்க பணிகள் எல்லாம் சேர்த்து சொல்கிறதுனால அதுன்னு சொல்லக்கூடாது, இவை மட்டுமின்றி அப்படின்னு சொல்லணும். இவை மட்டுமின்றி இந்த இடத்துல ஒரு
காற்புள்ளி போடணும். இல்லைன்னா இந்த இடத்துல பக்கத்தில் இருக்கிற சொல்லோட அது வந்து ஒற்றுமிகிற மாதிரி இருக்கும். இவை மட்டுமின்றி படப்பிடிப்பிற்காக நீங்கள் ஒற்றுமிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை ஒற்று தவிர்க்கணும்னா இங்கே ஒரு காற்புள்ளி போடணும். இவை மட்டுமின்றி படப்பிடிப்பிற்காக நான் செல்லும் பல இடங்களில் மக்களை சந்தித்து இங்கே இச்சு வரும். அவர்களின் அடிப்படை தேவைகளையும் குறைகளையும் கேட்டறிந்து அவர்களின் கோரிக்கைகளையும் என் மக்கள் நல இயக்கம் மூலம் செய்து வருகிறேன். இந்த இடத்துல அவர்களின் கோரிக்கைகளையும் என் மக்கள் நல இயக்கம் மூலம் செய்து வருகிறேன். என்ன செய்து வருகிறேன் அது தெளிவாக இல்லை. இந்த வாக்கியம் என்பது அவர்களின் கோரிக்கைகளையும் என் மக்கள் நல இயக்கம் மூலம் நிறைவேற்றி வருகிறேன்னு இங்கே இருக்கணும், அல்லது உதவி செய்து வருகிறேன்னு இருக்கணும். நிறைவேற்ற உதவி செய்து வருகிறேன்னு ஏதாவது ஒன்று இருக்கணும். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஒரு இடைவெளி, ஏதோ ஒரு சொல் விடுபட்ட மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே ஒரு வாக்கிய பிழை இருக்குது. நான் எப்போதும் அரசியல் ஆதாயத்தை எதிர்பார்த்து மக்கள் பணி செய்தது இல்லை. நன்றி மறப்பது நன்றன்று என்ற வள்ளுவனின் வாக்குப்படி என்னால் முடிந்த உதவிகளை நான் செய்து கொண்டே. இந்த செய்து கொண்டேன்னு எழுதக்கூடாது, செய்து கொண்டே தான் இருப்பேன். அது என்னோட கடமை. அப்படி திடீர்னு பேச்சு வழக்குக்கு மாறுறது சரியில்லை. அது என்னுடைய கடமை. என்னுடைய கடமை என்று மன ரீதியாக நான் கருதுகிறேன். இதோ ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த மாதிரி இருக்கு. என்று நான் உளப்பூர்வமாக கருதுகிறேன்னு எழுதுனா இன்னும் நல்லா இருக்கும். மன ரீதியாக நான் கருதுகிறேன்னா அது ஒரு செயற்கையாக இருக்கு. தற்போது மக்கள் நல இயக்கத்தின் மூலம் நான் செய்து வரும் மக்கள் பணிகளை தொடர்ந்து, இந்த இடத்துல வந்து ஒரு இத்து போடணுங்க. பணிகளை தொடர்ந்து செய்வேன். வரும் காலகட்டத்தில், காலகட்டம் அப்படின்றது காலகட்டம் அப்படின்னு வரும். வரும் காலகட்டத்தில் இயற்கை வேறு ஏதேனும் முடிவு எடுக்க வைத்தால் அப்போது மக்களுக்காக மக்களின் ஒருவனாக குரல் கொடுக்க தயங்க மாட்டேன். ஒரு ஈத்து போடணும், கொடுக்க தயங்க மாட்டேன். அப்புறம் இங்கிருந்து அப்போது மக்களுக்காக மக்களின் ஒருவனாக அப்படின்றது மக்களில் ஒருவனாக அப்படின்றதனுடைய ஒரு அப்படி போட்டிருந்தா இன்னும் நல்லா வந்திருக்கும். இது வந்து கொஞ்சம் நெட்டில் ஒட்டாத மாதிரி தான் இருக்குது. அது மக்களில் ஒருவனாகன்னு எழுதியிருக்கணும். மக்களுக்காக மக்கள் கூட்டத்தில் ஒருவனாக அப்படின்னு வரணும். அப்போ வந்து மக்களுள் ஒருவனாக அல்லது மக்களில் ஒருவனாக குரல் கொடுக்க, இங்கேயும் விட்டுருந்ததுங்க. ஒருவனாக குரல் கொடுக்க தயங்க மாட்டேன். அப்போது கீழே நன்றி விஷால், நடிகர் மற்றும் தயாரிப்பாளர். இது வந்து இந்த மற்றும் என்பது இங்கே தேவையில்லை. அது ஒரு பெரிய பிழை அப்படின்றது இல்லை, ஆனாலும் கூட தவிர்ப்பது நல்லது. இங்கே இதுக்கான ஒரு குறியீடு இருக்குது பாருங்கள், அந்த அண்டு சிம்பல் இருக்கு இல்லையா, அந்த குறியீடை பயன்படுத்தலாம். அல்லது இங்கே வந்து ஒரு கார்புள்ளி, ஒரு கமா போடலாம். அதெல்லாம் வேறு வழி இல்லைன்னா மற்றும் போடலாம். அது ஒரு பெரிய தவறு இல்லை, ஆனாலும் கூட அதை கவனத்தில் கொள்வது நல்லது. கீழே பார்த்தீங்கன்னா புதிய எண், அந்த எண் என்பது 3 சுழியில் இருக்கணுங்க. இங்கே 2 சுழி போட்டிருக்காங்க. பழைய எண்ணிலையும் வந்து எண் போட்டிருக்காங்க, அதுலேயும் 2 சுழி எண் தான் இருக்குது, அதுவும் 3 சுழி போடணும். ஸ்டெர்லிங் அவென்யூ, இது அவென்யூ என்பது நிழற்சாலைன்னு எழுதலாம், ஆனால் புரியாது, இப்படி தான் அங்கே எல்லாத்துக்கும் தெரியும் அப்படின்னு சொன்னால் இதை அப்படியே விடலாம். நுங்கம்பாக்கம், சென்னை 34. இப்போ இது ஒரு பக்கம்தாங்க இந்த இதில் வந்து இப்போ எவ்வளோ பிழைகள் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10
11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24. இவருடைய கையொப்பமும் எப்படி இருக்கு? SHAL, விஷால், ஆங்கிலத்தில் தான் இருக்கு. இதையும் அவர் தமிழில் இடுவது நல்லது. எதிர்வரும் காலங்களில் அவர் தமிழக அரசியல் களத்திற்கு வர வேண்டும் என்று நினைப்பாரேயானால் அப்போது தமிழில் கையொப்பமிடுவதும் நல்லது. அதை அவர் யோசித்து முடிவு செய்யட்டும். இப்போதைக்கு இந்த ஒரு பக்க அறிக்கையிலே 24 பிழைகள் நமக்கு தென்படுகின்றன. விஷால் அவர் எதிர்வரும் அடுத்து வரக்கூடிய அறிக்கைகளில், அறிவிப்புகளில் இத்தகைய பிழைகளை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அவருடைய மக்கள் பணி தொடர வாழ்த்துக்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.